பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரூத் 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. பிரியமானவர்களே, ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை வேதத்திலே பார்க்க முடிகிறது. பெத்லகேமுக்கு வந்ததும் முதலாவது அவள் கதிர்களை பொறுக்க வயலுக்கு சென்றாள். அந்த வயல் தேவனுடைய சபையாகும். அங்குதான் கோதுமை மணியான தேவ வார்த்தைகளை பொறுக்கி எடுக்க முடியும் அல்லது தேடி எடுக்க முடியும். அதுவே உங்களை பிழைப்பூட்டும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார் இயேசு. ஆகவே ரூத் விசுவாசித்தது மட்டுமல்ல, விசுவாசித்து கீழ்ப்படிந்தாள், வயலுக்கு சென்றாள். அந்த வயலின் வாழ்க்கையே அவளை உயர்த்தி நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைத்து கொடுத்தது. அதுபோல தேவனுடைய சபை வாழ்வளிக்கும் வயலை போல இருக்கிறது. உங்கள் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களும் சபையின் தலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமே உங்களுக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களே, போவாஸ் என்ற மனிதன் மிகுந்த ஆஸ்திக்காரன். ரூத்திற்கு 3 காரியங்களை சொன்னான். 1, நீ வேறே வயலுக்கு போகாதே. 2, இந்த வயலை விட்டும் போகாதே. 3, நீ என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு என்றான். இந்த 3 உபதேசங்களுக்கும் அவள் கீழ்ப்படிந்தாள். அதுபோல தேவ வசனத்தை பகுத்து போதிக்கிற நல்ல சபையிலே நிலைத்திருப்போம். போவாஸ் கொடுத்த கட்டளைக்கு ரூத் கீழ்ப்படிந்தால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். நாமும் நம்முடைய போவாஸாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே உபதேசத்திலே நிலைத்திருப்போம். மிகுந்த கனிகளை கொடுத்து நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. சபை நல்ல கோதுமை மணிகளை கொடுக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சபையின் மூலமாக, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா? எனக்கு ஒரு நல்ல திருமண காரியங்கள் நடக்காதா? என்னுடைய வாழ்க்கையில ஏற்ற துணைவனை காண முடியாதா? என் வாழ்க்கையில ஏற்ற துணைவியை காண கண்டடைய முடியாதா என்று சொல்லி எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் திருமணம் ஆகாமல் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் திருமணம் ஆகாதிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். போவாசனுடைய வயல்வெளியின் வாழ்க்கையே ரூத்துக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் சபையின் மூலமாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையட்டும் அப்பா. சபையின் மூலமாக ஒரு நல்ல எதிர்கால பிரகாசமான வாழ்க்கை உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே யார் யாரெல்லாம் திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அவருடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் இப்பொழுதே நடக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். காரியங்கள் கைக்கூடி வர முடியாது நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை மாற்றி குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்.
துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.